ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். அம்மாவுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் என்பது சொல்வதை விட வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு, அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசுக்கு சாவு மணி அடிக்கிற பொதுக்கூட்டம் இது. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 ஆண்டு காலமாகிறது. அடுத்த மாதம் 5வது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போறார். கடைசி பட்ஜெட் 4 பட்ஜெட் போட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து 10 கடைசி பட்ஜெட் போட போறார். இன்னும் இந்த ஆட்சி முடிவதற்கு 10 மாத காலம் தான் இருக்கு. சரியாக 10 மாத காலம். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்தால் தேர்தல் ஆணையம் நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். இந்த முதலமைச்சருக்கு அதிகாரம் இன்னும் 10 மாத காலம் தான். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என்ன சொல்றார்? போகிற விடம் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாரு இந்த முதலமைச்சர்? டிவில வராரு, செல்போன்ல வராரு, யூடியூப்ல வராரு, நடக்கிறாரு, ஓடுறாரு, உட்கார்றாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, டீ குடிக்கிறாரு, பிஸ்கெட் சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு. கண்ணாடி போடுறாரு. நானும் பாக்குறேன், அந்த விக்க கைட்டு வர பாக்குறேன், விக்க மட்டும் கைட்ட மாட்டாரு. எல்லாம் பண்றாரு. என்ன சொல்றாரு? மக்கள் மத்தியிலே மக்கள் முகத்தை பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க முகத்துல, உங்க முகத்தெல்லாம் சந்தோஷம் தாண்டவம் ஆடுதான். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஏமா மகிழ்ச்சியா இருக்கீங்களாமா? உங்க அப்பா சொல்றாரு, புதுசா உங்களுக்கு ஒரு அப்பா பிறந்துக்கிறாரு. நீங்களே இது வரைக்கும் அப்பாவே பார்த்தது இல்ல. நீங்களே நேரம் பிறந்துட்டீங்க, அப்படியே தொப்பு தொப்புன்னு வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அப்பா வந்துக்கிறார். அந்த அப்பா சொல்றார், நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சா? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கின கல்வி கடன் ரத்தாயி போச்சா? தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாரா? உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சா? விலைவாசி எல்லாம் குறைஞ்சு போச்சா? சொல்ற எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? இந்த ஆட்சியில யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? யார் மகிழ்ச்சியா இருக்குது? கருணாநிதி குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்டாலின் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது. அவருடைய மகன் அவர் மட்டும் உட்காந்துப்பார். அத மாதிரி இவர் ஒரு ஜம்காலத்தை போட்டுக்கினாரு, உட்காந்துக்கினாரு. பக்கத்துல ஒரு பொட்டி ஒண்ணு வச்சுக்கினாரு. எல்லாம் நீங்க போடுங்க, உங்க குறைங்கெல்லாம் சொல்லுங்க, நான் தீர்த்துறேன் என்று வாங்கினாரு. பூட்டினாரு. பூட்டை போட்டு அவரே பூட்டினாரு. சாவியை பாக்கெட்ல போட்டுக்கினாரு. 6 மாசத்துல அவன் ஆட்சிக்கு வந்தா 6 மாசத்துல தீர்த்துருவார். 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. சாவியை தேடுறாரு, கிடைக்கல. எங்க தெம்பு இருந்தா சாவி இல்ல, சாவி இல்ல, காணும். மக்கள் பிரச்சனை தீர்ந்துச்சா? சொன்னாரு, பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். நிறைவேறிச்சா? என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பார். கொடுத்துட்டாரா? சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றல. இன்னைக்கு என்ன நிலைமை? எடப்பாடியார் ஆட்சியில அன்னைக்கு 2021, இன்னைக்கு 2025. 2021 இருந்த விலைவாசி என்ன, இன்னைக்கு என்ன விலைவாசி? தயவு செய்து எல்லாம் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஆம்பளைக்கு எங்களுக்கு என்ன தெரியும்?
காசை கொடுப்போம். 10,000 ரூபாய் சம்பளம் வேணா 7,000 ரூபாய் கொடுப்போம். 3,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அன்னைக்கு 7,000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு 7,000 ரூபாய் தான் தரேன். ஆனா அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன, இன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு அரிசி விலை என்ன? எடப்பாடியார் ஆட்சியில் 1 கிலோ அரிசி 28 ரூபாய், இன்னைக்கு 70 ரூபாய் கிலோ. இன்னும் கொஞ்சம் நல்ல அரிசி கிடைக்காதுன்றோம், தட்டுப்பாடு வருன்றோம். எல்லா மளிகை சாமான் விலையும் உயர்ந்து போச்சு. 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்து போயிருக்கிறது. எல்லா கட்டணமும் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டணம் 3 முறை உயர்ந்திருக்கிறது. வீட்டு வரி 2 முறை உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது. நிலவரி உயர்ந்திருக்கிறது. பத்திர கட்டணம் உயர்ந்திருக்கிறது. நிலப்பதிப்பு உயர்ந்திருக்கிறது. ரோடு கட்டணம் உயர்ந்து. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு? நான் முதலமைச்சராக வந்தால் ஏரி வேலையை 150 நாள் தருவோம்னு சொன்னார். கொடுத்துட்டாரா? 150 நாள் கொடுக்காட்டா பரவாயில்ல, 100 நாள் அதுவும் இல்லை. ஆனா 10 நாள் வேலை செய்த வேலைக்கு கூலி கிடைச்சிருக்கிறதா? 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, கூலி வரல. யாருக்கும் கூலி வரல. அப்படியே கொடுத்தாலும் 300 ரூபாய்க்கு 150 ரூபாய் தான் தரும். மீதி 150 ரூபாய் எங்கடா போச்சுன்னா கிளை, வட்டம், ஒன்றியம், மாவட்டம், எம்எல்ஏ, மந்திரி என்றான். உங்களோட உழைப்பை இந்த திமுக இன்னைக்கு சுரண்டி கொண்டிருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஏண்டா அரிசி விலை ஏறி போச்சுன்னு கேட்டா 1000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். ஏண்டா பருப்பு விலை ஏறி போச்சு? 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஏண்டா கரண்ட் விலை ஏத்துன, கட்டணத்தை ஏத்துன 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. சொத்து வரி ஏன் ஏத்துன 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. தண்ணி வரி ஏண்டா போட்டா 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு சொல்லுவ? இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும் உங்களால? ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு நீ சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா போச்சு. அந்த சினிமா தியேட்டர் யார் நடத்துறது? எல்லா படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் நடத்துறோம். இன்னொரு பக்கம் உங்க வீட்டுக்காரர் அந்த 1000 ரூபாய் எடுத்து போனோம்னா டாஸ்மார்க்கு முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அவன் புள்ள சினிமா நடத்தி 1000 ரூபாய் வாங்கிக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா டாஸ்மார்க் நடத்தி 1000 ரூபாய் வாங்கிக்கிறாரு. இந்த கையில கொடுத்து அந்த கையில பிடிக்கிறாங்க. 1000 ரூபாய் ஓட்டு போட்டியே. நான் கேட்கிறேன், இவர் மட்டும் தான் 1000 ரூபாய் தருவாரா? எங்களுக்கு தர தெரியாதா? நீ இன்னும் 1000 ரூபாய் தரது? நாங்க 2001 1500 ரூபாய் தரோம்னு சொன்னோம். சொன்னாரா இல்லையா? எடப்பாடியார் 1500 ரூபாய் தருவோம்னு சொன்னாரு. 1000 ரூபாய் பெருசா 1500 ரூபாய் பெருசாமா? ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தருவோம். இவரு என்ன சொன்னாரு? சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருவோம். 100 ரூபாய் வந்துருச்சு எல்லாருக்கும். உனக்கு 1500 போச்சு, 6 சிலிண்டரும் போச்சு. சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல இந்த அரசு. அம்மாவுடைய அரசு உங்களுக்கு எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தாலி தங்க நம்ம ஒரு பவுன் 70,000 ரூபாய். இந்த நிலை நீடித்தால் 2026 ஒரு தங்கத்துடைய பவுன் விலை 1 லட்சம் ரூபாய் வரும்னு சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வரும். யார் வருப்பா? உங்களால் வாங்க முடியுமா? திருமணம் செய்ய முடியுமா? தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். அம்மா அவர்கள் அது மட்டுமா கொடுத்தாங்க? ஒரு பவுன் தங்கத்தோடு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு விலையை எடுத்துட்டா 70,000 பிளஸ் 50,000 1,20,000 ரூபாய். யார் தருவா? இந்த 6,000 ரூபாய் எவ்வளோ? 1000 ரூபாய் எவ்வளோ ஆகுது? 5 வருஷத்துக்கு கணக்கு போட. 5 வருஷம் கூட எங்க கொடுத்தாங்க? இப்பதான் 1 வருஷமா தராங்க. 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 2 வருஷம் கணக்கு போட்டா 30,000 கூட வரல. ஆனா அம்மா ஒரு பவுன் தங்கம் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்கல? அது என்ன உனக்கு கஷ்டம்? தாலிக்கு தங்கத்தை கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தங்கத்தை கொடுக்கறதுல உனக்கு என்ன அரசியல்? அதே போல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா. ஜாதி வித்தியாசம் பார்த்தாங்களா? தகுதி பார்த்தாங்களா? ஏழை பணக்காரன் பார்த்தாங்களா? 10 ஆண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் 53 லட்சம் லேப்டாப்பை வழங்கிய இந்த உலகத்திலே ஒரே தலைவர் மாண்பு அம்மா எடப்பாடியார். கொடுத்தமா இல்லையா? நாங்க இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு.
ஒரு லேப்டாப் வந்துருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாரா அந்த ஸ்டாலின்? இந்த அப்பா கொடுத்துக்கிறாரா? அப்படின்னா அப்பா நோட்ற ஏன் உன் புள்ள படிக்கலாம், உன் புள்ள துணை முதலமைச்சரா வரலாம், உன் பேரன் துணை முதலமைச்சரா வரலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் டாக்டர், இன்ஜினியராவோ, விஞ்ஞானிகளாவோ, கலெக்டராவோ வரக்கூடாதா? படித்த சமுதாயத்தை நல்ல அந்தஸ்துல வர வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் மடிக்கணி திட்டத்தை ஏன் நிறுத்தணும்? இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த அரசு. இது எல்லாம் மறைமாற்ற வேண்டும். 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலம், விலைவாசி உயர்வு, அனைத்து கட்டணங்களும் உயர்வு, அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கோபம், இது எல்லாம் தேர்தல் நெருங்கிவிட்டது. மக்களுடைய எண்ணத்தை, மனதை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்காக இன்றைக்கு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த முதலமைச்சர் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார். என்னடா இந்திய தணிக்கை இன்னைக்கு மட்டும்தான் நடக்குதா? என்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதோ அன்றையிலிருந்து எப்போதெல்லாம் மத்தியில அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, ஒவ்வொரு முறையும் இந்தியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தணிப்பதற்காக இந்த 50 ஆண்டு காலமாக முயற்சி நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் புதுசா இன்னும் இவர் வந்த போது இப்பதான் இந்தி தணிக்கிற மாதிரியும் மும்மொழி கொள்கையை மத்திய அரசாங்கம் அமல்படுத்துவது போல இன்னைக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி, கலவரத்தை தூண்டி, மக்களுடைய திசை திருப்ப பார்க்கிறார். இந்த ஆட்சியுடைய விலைவாசி உயர்வு, கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் மறைப்பதற்கு முயற்சி இருக்கிறார். ஏன் இந்தி மொழியை பற்றி பேசுற இந்த ஸ்டாலின் 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி, ஜனதா கட்சியில் ஆட்சியில் இருக்கிற நீ ஆட்சியில் இருந்த, தேவோட அரசுல ஆட்சியில் இருந்த, ஐக்கிய குஜராத் அரசுல ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த, வாஜ்பாய் அரசுல அமைச்சராக இருந்த, மன்மோகன் சிங் அரசாக இருந்த, கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த இந்த திமுக கருணாநிதியும் ஸ்டாலினுடைய அரசு என்ன கிழிச்சிட்டு நீங்க அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே? அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளும் தேசிய மொழி என்று அறிவிக்கிறது ஒண்ணு யாரா தடுத்தான்? யார் தடுத்தான்? மத்தியில் ஆட்சியில் இருந்த 17 ஆண்டு காலம் இன்னமோ இவர்தான் புதுசா வந்துட்ட மாதிரியும் முதலமைச்சரா வந்த மாதிரி இந்தி எதுக்குறாராம். ஏய், இந்தி அண்டையிலிருந்து இன்றைக்கு வருகிறது. நான் கல்வி அமைச்சராக இருந்த போதும் 2 முறை எடுத்துக்கிறேன். இதே காங்கிரஸ் அரசும் இதே பாரதிய ஜனதா அரசும் நவோதயா பள்ளி, நேரடியாக நவோதயா பள்ளியிலே இந்தி ஒரு பாடமொழி, அந்த நவோதயா பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று பல முறை மாண்பு அம்மாவிற்கு கடுமையான அழுத்தங்களை மத்திய அரசாங்கம் கொடுத்தது. நேரடியாக நான் என்னிடமும் பேசியிருக்கிறார்கள், நீங்கள் திறக்க வேண்டும், நவோதயா பள்ளியை திறக்கவில்லை என்றால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், கடுமையாக இருக்கும் என்று பல முறை எச்சரித்தது. ஆனால் மாண்பு அம்மார்கள் நான் இருக்கிற வரை எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த ரூபத்தையும், அது யாராக இருந்தாலும் சரி, இந்தி தமிழகத்திலே நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டேன். நவோதயா பள்ளியை தமிழகத்திலே திறப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவி தரத்துல ஒண்ணு மாதிரி அழுது புலம்புனாங்களா? ஒண்ணு மாதிரி அழுது புலம்புனா, ஐயோ 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 தாள் பூசி நடிக்கிற தருணமா? ஆனா இவங்க நடத்துற, ஸ்டாலின் நடத்துற குடும்ப பள்ளியில் அனைத்திலும் சிபிஎஸ்இ பத்தி நடத்துறான்.
இவன் பிள்ளைகள்லாம் சிபிஎஸ்ல படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான். ஆனால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு பிரச்சனை, இல்லாத பிரச்சனை, இந்த மக்களை திசை திருப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை 39 31 குறைக்க போகிறது. எங்க சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? நீங்க யாரா படிச்சீங்களா? குறைக்க மத்திய அரசாங்கம் எங்க சொல்லிச்சா? இது ரொம்ப காலமாக பேசப்படுகிறது. இன்னைக்கு நேற்று இல்லை. நான் முதலமைச்சர் வந்து 4 வருஷம் தான் ஆகுது. இப்பதான் நீ இந்த சேரை பாத்துக்கிற. உங்க அப்பா இருக்கும்போது கூட உனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உன் போஷ் உங்க அப்பனுக்கே தெரியும். உன் யோகிதை உங்க அப்பனுக்கே தெரிஞ்சுதான் உன்னை சாவர வரிகள் கட்சி தலைவராக ஆக்கல. உங்க அப்பா இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்தது, அம்மா இருக்கும்போது இருந்தது. பல ஆண்டு காலமா சொல்லிட்டு வராங்க. மக்கள் தொகையின் அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. பல ஆண்டு காலமா சொல்லிட்டு வராங்க. ஆனா எந்த முயற்சி இது வரைக்கும் எடுக்கல. எந்த ஆண்டு மக்கள் தொகை எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்லல. 71 91 இன்னும் 2021 எடுத்துருக்கணும். இது வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் வரல. 2021 நடத்திருக்கணும், நடக்கல. 5 ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பதை தவிர்த்துக் கொண்டிருக்கிறது. காரணம், மக்கள் தொகையோடு சேர்த்து கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியா முழுவதும் எழுந்திருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காகவே இதுவரை மக்கள் தொகையை கணக்கெடுக்காமல் இருக்கிறார். மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி கூடுதலான இறக்கைகளோடு தான் நாடாளுமன்ற கட்டணம் கட்டப்பட்டு இருக்கிறது. எண்ணிக்கை கூட போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. நமக்கு கூடுதலா வருமா குறையுமா? மக்கள் தொகை 2091 வச்சா நமக்கு குறையும். ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய அந்த துறையினுடைய அமைச்சர், உள்துறை அமைச்சர் சொல்றார், நாடாளுமன்றத்திலே பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எங்கேயும் எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திற்கும் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி குறையாது. இப்ப இருக்கிற எண்ணிக்கையை வைத்துதான் சொல்லப்படும் சொல்றாங்க. அப்புறம் எங்க எதுக்குடா அனைத்து கட்சி கூட்டம்? இப்ப மட்டும் கூட்டம் இல்லாத ஒண்ணு, இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பதாக மக்களிடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி மக்களை குழப்பி மக்களை திசை திருப்பி இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் விலைவாசி உயர்வை பற்றி பேசக்கூடாது, சட்டம் சீர்திருத்தத்தை பற்றி பேசக்கூடாது, கட்டண உயர்வை பற்றி பேசக்கூடாது, இந்த ஆட்சியுடைய திறமையற்ற ஆட்சியை பற்றி பேசக்கூடாது, நிர்வாக திறமை இல்லாத முதலமைச்சருடைய பற்றி பேசக்கூடாது என்பதற்காக ஒரு கருத்தை உருவாக்க பார்க்கிறது. காலகாலமாக இருக்கிற பிரச்சனை தான் மொழி பிரச்சனை. அது எந்த நிலையிலும் எந்த ரூபத்திலும் தமிழகத்தில் வந்தால் முதல்ல எதிர்க்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்க்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்னா மாறி இங்க ஒரு பேச்சு, டெல்லியில போய் காலில் வந்து கெஞ்சரம் கிடையாது அண்ணா திமுக. இங்க வந்தா உனக்கு ஓடுனா மோடிக்கு கருப்பு கூட பிடிப்பார், வேணாண்ணா ஓடுனா வெள்ளை கூட பிடிப்பார். அதுலயே தெரியல உங்க லட்சணம். மழை வருது கூட பிடி, அதுல என்ன வெள்ளை கூட, அதுலயே தெரியல உன் யோகிதா, உன் வீரம் அதுலயே தெரியல. உன் புள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஓடுனா மோடியை போய் பார்ப்பார், அவன் காலில் விழுவார். இங்கே கவர்னர் டீ பார்ட்டில் போய் கலந்துப்ப. ஆனா உங்க ஆட்சி நிர்வாகத்தை பற்றி கேள்வி வந்தா, இங்க சட்டமன்ற சீரழிவு பற்றி மக்கள் பற்றியிலே கொந்தளிப்பு ஏற்பட்டால் மொழி பிரச்சனை. அப்ப கவர்னர் நல்லா இருப்பாரு, இப்ப கவர்னர் கேள்வி. இந்த கவர்னர் இவங்க நடிக்கிறாங்க ரெண்டு பேரும்.
நடிக்கிறாங்க 2 பேரும். கேட்கிறான் அவர் ஒருத்தர் கவர்னர் ஹிந்தி படிக்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. உன் பீகார்ல இருந்து தானே இங்க எல்லாம் கட்டண வேலைக்கும் டீ குடிக்கும் டீ விற்கிறதுக்கும் பஜ்ஜி போடுறதுக்கும் சொஜ்ஜி போடுறதுக்கும் கொண்டுங்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்கள், சிறந்த அறிவாளிகள், உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைவர்களாக இன்றைக்கு தமிழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்து பேசணும். இன்றைக்கு இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு மக்களை குழப்புவதற்காக இல்லாத பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறது. இதை பேசுவதற்கு திமுகவுக்கும் அருகதை இல்லை, இந்த ஸ்டாலினுக்கும் அருகதை இல்லை, யாருக்கும் அருகதை கிடையாது. அது காங்கிரஸ் பக்கத்தில் வச்சு பேசுறதுக்கு உனக்கு சுத்தமா யோகிதையே இல்லை. காங்கிரஸ் வச்சு பேசுறதுக்கு யோகிதையே இல்லை. கல்வியை மாநில பட்டியலில் இருந்தது, அந்த பட்டியலில் இருந்தது மத்திய பட்டியலுக்கு மாற்றியது யார்? காங்கிரஸ், இந்திரா காந்தி. அவனை கூட வச்சுட்டு நீ பேசுற மும்மொழி கொள்கையை பத்தி பேசுற. சொல்லு, ஒரு ராகுல் காந்தியை சொல்ல பார்ப்போம். ஸ்டாலினை கேட்கிறோம், ராகுல் காந்தியை சொல்லு, நாங்கள் இந்தியை தணிக்க மாட்டோம், மும்மொழி கொள்கை இல்லை, இந்தியாவில் 2 மொழி கொள்கை தான் என்று ராகுல் காந்தியை சொல்ல பார்ப்போம். அந்த செல்ல பிறந்தையை சொல்ல பார்ப்போம். கட்ட பஞ்சாயத்துக்காரங்க சொல்ல பார்ப்போம். என்ன யோகிதை இருக்கிறது? திமுகவுக்கு தமிழ்நாட்டு உரிமை பற்றி பேசுவதற்கு எந்த யோகிதையும் அருகதையும் துணையும் கிடையாது. எப்போதெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் 74 கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது. அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்குவதற்கு உங்களுடைய தந்தை கருணாநிதிக்கு தைரியம் இல்லை, துணிவு இல்லை. சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்ட? வருந்துகிறோம். என்னடா வருந்துற? என்ன வருந்துற? நாங்க துக்கம் கூடாது. கண்டனம் சொல்றது கூட உனக்கு துப்பு இல்ல. அதே அம்மா அண்டை நாடு இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்று ஒரு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரு வீர மங்கை மாண்பு அம்மா. அண்ணா திமுக பத்தி பேசுவோம். என்னடா இன்னைக்கு அந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தினந்தோறும் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். கோடிக்கணக்கான மதிப்புள்ள படகுகள், சிறை வலைகள் அழிக்கப்படுகிறது. இன்று வரை அந்த பிரச்சனை தீர்க்கப்படல. காவேரி பிரச்சனை நீதான் உரிமை கேட்கிறியா? காவேரி பிரச்சனை போராடி உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பை வாங்கி கொடுத்த தலைவர் மாண்பு அம்மா அவர்கள். ஆனா அந்த காவேரி தீர்ப்பை மத்திய அரசாங்கத்துடைய அரசுகளை வெளியிட வேண்டும். அன்றைக்கு மத்திய அரசாங்கம் யாரு? மன்மோகன் சிங் அரசு, காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் அரசுல யாரு? இந்த திமுக அங்கம் வகிக்கிறது. ஆனால் 7 ஆண்டு காலம் அதை அரசுகளை வெளியிடுவதற்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, நாடி இல்ல, உனக்கு நான் தைரியம் இல்ல, உனக்கு எல்லாம் பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? நீ வந்து தமிழ் உரிமையை பற்றி பேசுகிறார்கள். திமுக ஸ்டாலினும் என்ன யோகிதை இருக்கிறது? மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை அரசுகளை வெளியிட வைத்தது மாண்புமிகு அம்மா. அதே போன்று முல்லை பெரியார் அணையை முழு கொள்ளளவுக்கு தண்ணீரை நிரப்பலாம் என்று தீர்ப்பை பெற்றுக் கொண்டு முழு கொள்ளளவுக்கு தண்ணீரை நிரப்பி காட்டிய தைரியம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நிரம்பலையாக, இன்னி வரைக்கும் நிரம்பல. 98 அடி வருது, 99 அடி வருது, அவ்வளவுதான். இன்னி வரைக்கும் நிரம்பல.
முடியல. பெரிய உரிமையை பத்தி பேசுறீங்க, தமிழ்நாட்டு உரிமையை பத்தி பெருசா வாய்க்கையே பேசுறீங்க. முதலமைச்சர் அவர்களே என்ன செய்த? போய் பினராயி விஜயன் உட்கார்ந்து டீ சாப்பிடுற, சுண்டல் சாப்பிடுற, கட்டாய சாவையை குடிக்கிற. ஏன் அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இல்லை? நான் தண்ணீர் நிரப்புவானாயா? அந்த முல்லை பெரியார் அணையை சீரமைக்கப்பட வேண்டும், பழுதுபார்க்க வேண்டும். அங்க 3 மரம் இருக்கு, 3-4 மரம். அது 3-4 மரம் தான் வெட்டணும். அந்த டேம சரியமைக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த 4 மரம் வெட்டணும். இந்த 4 வருஷமா கெஞ்சுறாங்க. ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர், வேகமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர், வேகமாக ஓடக்கூடிய முதலமைச்சர், ஒரு 4 மரத்தை வெட்ட முடியல. போறாரு, கேரளாவுக்கு போறாரு, வைக்கம் போறாரு, பினராயி விஜயன் கூட உட்கார்றாரு, திருவனந்தபுரம் போறாரு, விஜயன் கூட வைக்க விஜய். இந்த மானங்கட்ட பொழப்பில் வர அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உங்க கூட்டணி கூட்டணி ஒரு 4 மரத்தை வெட்ட துப்பு இல்ல, வக்கு இல்ல. நீங்க தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தைரியம், யோகிதை இருக்கிறது? என்ன யோகிதை இருக்குது? அப்படி என்னடா கூட்டணி? என்ன கூட்டணி? உரிமையை மீட்டுட்டியா? காப்பாத்திட்டியா? அம்மா வாங்கின தீர்ப்பு அமல்படுத்துறியா? முடிஞ்சதா உன்னால? அதே போல் இன்னைக்கு பேசுறீங்க, மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கறீங்க ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி. இங்க எல்லாம் வியாபாரிகள் இருக்கிறார், பாதிக்கப்படுறார். அந்த ஜிஎஸ்டி வரி யாரா கொண்டாந்தது? தமிழ்நாட்டுடைய வரி விதிக்கும் உரிமையை விட்டு கொடுத்தது யார்? 2006 அன்றைக்கு மதிப்பு கூட்டு வரி இந்தியா முழுவதும் அந்த மதிப்பு கூட்டு வரியை நீக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் வரி விதிப்பு இருந்தது, சேல் டாக்ஸ். அதற்கு பதிலே மதிப்பு கூட்டு வரியை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அன்றைக்கு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலம் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் ஒத்துக்கொண்டாத ஒரே மாநிலம் மாண்புமிகு அம்மா மட்டும்தான். இது எங்களுடைய உரிமை, வரி விதிக்கிற உரிமை எங்களுடைய உரிமை, மாநிலத்தினுடைய உரிமை, அதை விட்டு தர மாட்டோம் என்று சொன்னாங்க. அதனால அந்த மதிப்பு கூட்டு வரியை கொண்டு வர முடியவில்லை. 2006 சென்னையில் லீ மெரிடியன்ல மீட்டிங் போற சிதம்பரம், நான் அந்த கூட்டத்துக்கு போறேன், நான் வணிக வரித்துறை அமைச்சர், என்னை கூட்டு சொல்றார், அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்தியா முழுவதும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும்தான் ஒத்துக்கல, இது நல்ல திட்டம், செயல்படுத்தணும், இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி வரும் சொன்னார். ஆனால் அம்மா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் மாநிலத்தினுடைய உரிமையான வரி விதிக்கும் உரிமை விட்டு தரமாட்டோம் என்று தைரியமாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தலைவர் வரலையே. நான் இருக்கிற வரைக்கும் வரலையே. 2006 தேர்தல் முடிஞ்சது, கருணாநிதி முதலமைச்சராக வந்தார். ஒரு 4 மாசம் கூட கொடுத்து முடியாது. முதல் சட்டமன்றத்திலேயே மதிப்பு கூட்டு வரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய வரி விதிக்கும் உரிமையை விட்டு கொடுத்த அயோக்கியர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மதிப்பு கூட்டு வரியை கொண்டு வந்ததனுடைய நோக்கமே ஜிஎஸ்டி கொண்டு வரணும் நோக்கம் தான். இன்னைக்கு அதை பத்தி பேசுறது ஒண்ணுன்னா யோகிதை இருக்குது, என்ன யோகிதை இருக்குது? இப்படி மாநிலத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த அரசு என்ன சாதனை இந்த மாவட்ட என்ன செய்திருக்கிறாங்க? ஒரே சாதனை செய்திருக்கிற ஒரே சாதனை, எங்கே பார்த்தாலும் கஞ்சாவை தவிர வேற எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட அரசு, இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். விரைவிலே தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 10 மாத காலத்திலே தேர்தல் நெருங்க இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க வேண்டிய காலம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து வர இருக்கிற தேர்தல் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய திட்டம், தாலிக்கு தங்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் லேப்டாப் வர வேண்டும் என்றால், ஆடு மாடு கோழி வர வேண்டும் என்றால்,
மிக்சி கிரைண்டர் ஃபேன் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்றால், 6 சிலிண்டர் இலவசமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. இன்னொரு முறை இந்த ஆட்சி வந்ததுன்னா அப்புறம் நாடு நீங்க மறந்துட வேண்டியதான். தயவு செய்து வர இருக்கிற தேர்தல் உங்களுக்கான தேர்தல். உங்களுக்காக யார் பாடுபடுகிறார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என்றைக்கும் உங்களோடு மக்களோடு மக்களாக நின்று பாடுபடுகிற இயக்கம் அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆர் கட்சி, இரட்டை கட்சி. இதை சிந்தித்து பார்த்து உங்களுக்காக செயல்படுகிற, அதிலும் குறிப்பாக மகளிர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவர் வாழ்க்கையிலே சொந்த சுயமாக நிற்க வேண்டும், பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி செய்து காட்டிய அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால், மலர வேண்டும் என்றால், நீங்கள் இலக்கை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் எடப்பாடியாரோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.